ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2021க்கான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது போக ரெகுலேஷன் 2017, ரெகுலேஷன் 2023, ரெகுலேஷன் 2014, ரெகுலேஷன் 2015 இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் அப்டேட் ஆன உடனே நம்ம டெலிகிராம் பேஜில் ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஆஃபீஷியல் அப்டேட் செஞ்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரெகுலேஷன் 2021 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய பிஇ பிடெக் பிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய டைம் டேபிள் மட்டும் தான் நேற்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2023, ரெகுலேஷன் 2017, ரெகுலேஷன் 2014 அதுபோக உங்களுக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலேஷன் 2021, ரெகுலேஷன் 2015 டைம் டேபிள் எல்லாமே பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைம் டேபிள் பப்ளிஷ் ஆன உடனே நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸும் ஒன்றே தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்இ எம்டெக் எம்ஆர்க் அதாவது உங்களுக்குரிய ரெகுலேஷன் 2021 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய டைம் டேபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க டைம் டேபிள். ஸோ இதில் செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 20 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது வந்து ரெகுலேஷன் 2021 ஷெடியூல் தான். ஸோ அதனால் வந்து இப்போ ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் படிப்பீங்க, அவங்களுக்கு இனிமேல் தான் வந்து ஷெடியூல் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எம்பிஏ இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்து இந்த ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 28 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 21 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எம்பிஏ இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஷெடியூலுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 டிசம்பரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 19 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ 11th டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 19 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலேஷன் 2015 எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெடியூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 24 நவம்பர், செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 22 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் நம்ம டெலிகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தால் ரெகுலேஷன் 2017 அந்த ஷெடியூலுமே வந்திருக்கு. ஸோ பிஇ பிடெக் பிஆர்க்ஸ். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு போன டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல, நவம்பர் டிசம்பர் 2025 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 16 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் எப்போ அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ஷெடியூல் வேணும்னா நம்ம டெலிகிராம் பேஜில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அஃபீஷியலான பிடிஎஃப்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலேஷன் 2023 உங்களுக்கு பார்ட் டைமில் பிஇக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷெடியூலுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கி அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலேஷன் 2014 பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ஷெடியூலுமே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக ரெகுலேஷன் 2023 ஸோ உங்களுக்கான பிஇ ட்ரிபிள்இ ட்ரைனிங் இன்டகிரேட்டர் உங்களுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கான டைம் டேபிள் நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷனோட அந்த டைம் டேபிள் யூஜிபிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரெகுலேஷன் 2025 வரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் வந்து ரெகுலேஷன்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் முடிஞ்சு, இருந்தாலும் அடுத்து எதுவும் அப்டேட் கொடுத்தாங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இந்த டைம் மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் ஒன்றே தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.